ஆகஸ்ட் 31, 1888 வருடம் ஈஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டன். அங்கே ஒயிட் ஷேப்பல் அப்படிங்கிற இடத்துல நள்ளிரவு 12 மணிக்கு மேலே ஒரு கரிய உருவம் அப்படியே முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு இருட்டான பகுதியில் அப்படியே ஓடுது. அதற்கு பின்னால் ஒரு 5-6 பெண்கள் ஓடுறாங்க. அப்படியே அந்த இருட்டில் ஓடிய உருவம் மறைந்து விடுகிறது. அவன் யார்? அவன்தான் பல தொடர் கொலைகளை நடத்திய கொலைகாரன் தி ஜாக் ரிப்பர். இன்னும் இவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் 2014 வருடம் DNA பரிசோதனையில் ஒருவரின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் யார்? அந்த ஈஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற பகுதி, அந்த ஒயிட் ஷேப்பல், அது எப்பொழுதுமே ரொம்ப ஒரு நெரிசலான பகுதி. அங்கு வசிக்கின்றவர்கள் எல்லாமே ஒரு மத்தியதர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அதிகமாக அங்கு பெண்கள் தான் இருப்பாங்க. வேலைக்கு போகிற பெண்கள், வயிற்று பிழைப்பிற்காக தங்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கின்ற இடம்தான் ஒயிட் ஷேப்பல் என்ற இடம். பெரும்பாலும் வேறு நாடுகளிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, போலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இது போன்ற நாடுகளிலிருந்து அந்த பகுதிக்கு குடியேறிய மக்கள் அதிகம். அந்த பகுதியில் தான் தொடர்ச்சியாக 5 கொலைகள் நடைபெற்றன. இந்த 5 கொலைகளிலும் கொலை செய்யப்பட்டவர்கள் யாருன்னா பெண்கள். அந்த பெண்களுடைய வயது 40 வயது டு 45 வயதுக்குள் உள்ளவர்கள் தான் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்ப்போம். ஆகஸ்ட் 31 ஒரு மர்டர், செப்டம்பர் 8 மறுபடியும் செப்டம்பர் மாத இறுதியில், அக்டோபரில், அடுத்து நவம்பரில், இந்த குறுகிய மாதங்களுக்குள்ளே 5 கொலைகள். இந்த 5 கொலைகளுமே ஒரே மாதிரியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கொலையிலையும் கழுத்தை அறுக்கிறது, அதற்கு பின்னாடி வயிற்று பகுதியை கிழித்து அதில் இருக்கின்ற உறுப்புகளை எடுப்பது. முதல் கொலை செஞ்ச உடனே அது சாதாரணமாக கழுத்தை அறுத்து சாதாரணமாகத்தான் அந்த வயிற்றை கிழித்திருந்தது. 2வது கொலையில் அதைவிட கோரம், 3வது கொலை அதைவிட அதிக கோரம். இப்படி ஒவ்வொரு கொலைக்கும் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டவர்கள் மிகவும் கோரமாக, கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 5 கொலைகளை கேனோனிக்கல் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலைகள் நடக்கின்ற சமயத்தில் பல்வேறு கொலைகள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொலைகள் நடைபெற்றன. ஆனால் இந்த 5 கொலைகள் தான் ஒரே மாதிரியான கொலைகள். அதுவும் பெண்கள், நடுத்தர வயது மிக்கவர்கள். பெரும்பாலும் அவர்களெல்லாம் பாலியல் தொழிலை தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் இந்த கொலை செய்யப்பட்ட 5 பெண்களும். இந்த 5 பெண்களுடைய உடல் உறுப்புகள் துல்லியமாக அறுத்து எடுத்திருக்கின்றார்கள். அந்த கொலைகாரன் செஞ்சிருக்கான். இதிலிருந்து போலீஸ் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த கொலைகளை செய்தது நிச்சயமாக ஒரு கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்க வேண்டும். அவர் மெடிக்கல் டாக்டராக இருக்கலாம், இல்லாவிடில் அவர் ஒரு பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், இல்லாவிடில் புச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கசாப்பு கடைக்காரன். இவர்கள் தான் இந்த கொலைகளை செய்திருக்க முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 சந்தேகத்துக்குரிய நபர்களை எல்லாம் பிடித்து விசாரிக்கின்றார்கள். அதில் முக்கியமாக 5 நபர்களை பிடித்தார்கள். அந்த 5 நபர்கள் எப்படி பிடிக்கப்பட்டார்கள், ஏன் பிடிக்கப்பட்டார்கள்? கொலை செய்யப்பட்ட 5 பெண்கள், முதல்ல மேரி ஆன் நிக்கோலஸ் அப்படிங்கிற பெண், ஆகஸ்ட் 31 அவருடைய கழுத்து அறுக்கப்பட்டு, வயிறும் அறுக்கப்பட்டு, உறுப்புகள் அப்படியே வெளியே தூக்கி போட்டுறான். அடுத்து செப்டம்பர் 8 ஆன்னி சாப்மேன் அப்படிங்கிற ஒரு 40 வயதுக்கு தக்கவும் பெண். அந்த பெண்ணை கழுத்தை அறுத்து வயிற்றில் இருக்கின்ற உறுப்புகளை எடுத்து முகத்தையும் சிதைத்திருக்கின்றான். 3வதாக 30 செப்டம்பரில் எலிசபெத் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணையும் இதுபோன்று கழுத்தை முதல்ல அறுக்கிறான். 4வது 30 செப்டம்பர் கேத்தரின் எடோவ்ஸ், அதுவும் இதுபோன்றுதான். 5வது விக்டிம் நவம்பர் 9, 1888 மேரி ஜேன் கெல்லி அப்படிங்கிற பெண். இந்த பெண் தான் இந்த 5 கொலை செய்யப்பட்ட பெண்களில் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். கழுத்தை அறுத்திருக்கான் முதல்ல, அடுத்து முகத்தை சிதைத்திருக்கிறான், அப்புறம் உடல் உறுப்புகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த பாடியை வெட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இந்த 5 கொலைகளிலுமே யாரும் கண்ணால் பார்த்த சாட்சி கிடையாது. அருகில் இருந்த நபர்கள் தான், இப்படி ஒருத்தன் வந்தான், 1:30 மணிக்கு ஒரு பெண்ணை தனியாக கூட்டிகிட்டு போனான், அப்புறம் காலையில் பார்த்தா அந்த பெண் பிணமாக கிடக்கிறாள். இதைத்தான் போலீஸ்ட் எல்லாமே சொன்னாங்க. இதில் என்னன்னா, இந்த கொலைகாரன் ஒவ்வொரு பெண்ணையும் கரெக்டாக ஒரு 30 to 60 செகண்ட்ஸ்க்குள்ளே கழுத்தறுத்து கொன்றுவான். அப்போ எந்த விதமான சத்தமும் இருக்காது. அதற்கு அடுத்து வயிற்று அறுக்கிறது. அப்போ யாரும் சந்தேகப்பட முடியாது. முதல்ல என்ன செய்வான்னா,
அந்த பெண்ணிட்ட போகிறது, அந்த பெண்ணை வந்து பாலியல் உறவுக்காக பணம் கொடுத்து அழைத்துட்டு அப்படியே ஓரமான பகுதிக்கு போவான். அதனால யாருக்குமே சந்தேகம் வராது. ஏன்னா அந்த பகுதி முழுவதுமாக இது போன்ற தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் தான் அதிகம். இப்படித்தான் ஒவ்வொரு கொலையும் பண்ணலாம். இதை பார்த்த உடனே அந்த லண்டன் மக்களுக்கெல்லாம் ஒரே பீதி. அதுபோன்று நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இதை வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு யூகங்களுடன் பிரசுரித்து வந்தார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லெட்டர்ஸ் போலீஸ்க்கு வருது. அதில் தான் டியர் பாஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர். அந்த டியர் பாஸ் லெட்டரில் தான் என்ன எழுதுறான்னா, டியர் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ், யூ ஆர் தி பாஸ். நான் தான் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லி எழுதுறான். இந்த கொலைகள் செய்தவன் நான், நீங்கள் என்னை கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக நக்கலாக வந்து ஒரு கடிதம் போகுது. இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து வேற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு லெட்டர் போகுது, தி கோஸ்ட் அப்படின்னு ஒரு லெட்டர் போகுது. அடுத்து வந்து தி ஹெல் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர். இப்படி பல்வேறு கடிதங்கள் போயிட்டே இருக்கு, அனானிமஸ் லெட்டர்ஸ். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸை வந்து குழப்புவதற்காக, விசாரணையை திசை திருப்பதற்காக. போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, இதை வந்து பிரஸ்காரங்களே வந்து இந்த லெட்டர்லாம் எழுதி ஒரு சென்சேஷன்லாம் இந்த நியூஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்காக எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எண்ணத்தில் விசாரணை பண்ணுறாங்க. இப்படி பரபரப்பாக லண்டன் முழுவதும் பேசப்பட்டது. இந்த சமயத்தில் தான் போலீஸ் வந்து பல்வேறு கோணங்களை விசாரிக்கிறப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இந்த கொலைகாரன் அந்த ஒயிட் ஷேப்பல் பகுதியை நன்றாக தெரிந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து நிச்சயமாக இவன் ஒரு மருத்துவர் அல்லது இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு கைதேர்ந்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் புச்சர், கசாப்பு கடைக்காரன், மாடுகள் ஆடுகள் இவற்றை அறுப்பவன், வெட்டுபவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா ஒரு பார்பராக இருக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் ப்ரிசிஷன் கட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மொத்தம் 5 நபர்களை பிடித்து விசாரிக்கின்றார்கள். அந்த 5 நபர்களில் ஒருவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். முதல் சந்தேக நபர் யாருன்னா ஆரன் கோமின்ஸ்கி. இவன் யாருன்னா போலந்து நாட்டிலிருந்து ஈஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டனுக்கு குடியேற நபர். இவன் வந்து ஒரு பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர். இவனை தான் வந்து சந்தேகப்படும்படியான ஒரு நபராக அந்த லிஸ்ட்டில் டாப்பில் கொண்டு வந்து அவனை விசாரிக்கிறாங்க. அவனை விசாரிக்கிறப்போ ஒரு பெரிய எவிடன்சஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால அவனை விட்டுறாங்க. அடுத்த சஸ்பெக்ட் ஜான் ட்ரூயிட். இந்த ஜான் ட்ரூயிட் யார் அப்படின்னா, இஸ் an educated person, ரொம்ப படித்தவர். அவர் ஒரு அட்வொகேட். அது மட்டும் இல்லை, ஒரு லா காலேஜில் வந்து டீச்சராக இருந்தார். இவரை பிடிக்கிறாங்க. இந்த ஜான் ட்ரூயிட் வந்து 5 கொலைகள் நடந்த பின்பு தற்கொலை செய்து கொண்டார். அதனால மேலும் இவரை பற்றி விசாரிக்க முடியவில்லை. அடுத்து 3வது ஒரு நபரை பிடிக்கிறாங்க, மைக்கேல் ஓஸ்ட்ராக் அப்படிங்கிறவன். இவன் வந்து ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவன். இவன் வந்து ஒரு கிரிமினல் ஃப்ராட்ஸ்டர். இவன் ஏற்கனவே பல வைலண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு போலீஸில். அதே மாதிரி ப்ரீசன்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து இவன் பல கொலைகளை ஏற்கனவே செய்தவன்கிறதுனால அவனையும் வந்து விசாரிக்கிறாங்க. அவனும் அந்த ஒயிட் ஷேப்பல் பகுதியை சார்ந்தவன். ஆனால் இறுதியில் இவனையும் விடுவித்து விடுகின்றார்கள். ஏன்னா சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. அடுத்து தாமஸ் கட்பிச் அப்படின்னு ஒரு கிளர்க், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு கிளர்க். அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. எதனால விசாரிக்கிறாங்கன்னா, இவன் வந்து ஒரு மாதிரி மென்டலி சிக் ஃபெல்லோ. வீதியில் போகிற பெண்களை வந்து பட்டக்ஸில் குத்துறது தான் இவனுடைய வேலை. அவனை வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தி ஜாக் ரிப்பர் இவன் பண்ண மாதிரி ப்ரிசிஷனாக வந்து உடல் பாகங்களை அறுத்து உறுப்புகளை எடுக்கிறது இதெல்லாமே இல்லாதனால அவனையும் விடுதலை செய்து விடுகிறார்கள். இந்த சமயத்துல தான் வந்து போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரோட சேர்ந்து வந்து ஒரு பெண்ணினுடைய லிவர், அந்த கல்லீரலுடைய ஒரு பகுதியை அந்த கடிதத்தோட வச்சு அனுப்புறாங்க லண்டன் போலீஸ்க்கு. இதை பார்த்த உடனே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு டாக்டர் தான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் மேல சந்தேகம் வருது. அப்படி டாக்டர் பிரான்சிஸ் டம்ப்லே அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை வந்து பிடிக்கிறாங்க. இந்த டாக்டர் பிரான்சிஸ் யாருன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், லண்டனில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறான். இவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட்டு இருந்தாலும் இதில் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த டாக்டர் அப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி நேராக அமெரிக்காவுக்கு போயிடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரச குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆல்பர்ட் விக்டர், இவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஏன் இவரை வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்புனாங்க. அதனால இவர் வந்து நிறைய மர்டர் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் 1888 போலீஸ் வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த நபரை விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரணையில் இந்த பிரின்ஸ் ஆல்பர்ட் இந்த கொலைகள் நடந்த சமயத்தில் லண்டன்லேயே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு
அதை விட்டுட்டாங்க. ஏன் இந்த கொலைகள் கண்டுபிடிக்க முடியவில்லை? இது ஒரு சுலபமாக கண்டுபிடித்து விடக்கூடிய கொலைகள் தான். ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு போலீஸ் எப்பொழுதுமே ஸ்காட்லாந்து யார்டை விட மிகவும் அதிக திறமையை கொண்டவர்கள்னு சொல்லிக்குவோம். ஆனால் இந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே கண்டுபிடிக்க முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த ஸ்காட்லாந்து யார்டு பிரிவில் 2 இருக்குது. ஒன்று லண்டன் சிட்டி போலீஸ், எப்படி இங்கே சென்னை சிட்டி போலீஸோ அது மாதிரி லண்டன் சிட்டி போலீஸ். இன்னொன்று மெட்ரோபாலிட்டன் போலீஸ். நீங்கள் மெட்ரோபாலிட்டன் போலீஸ்னால் நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் மாதிரி வச்சுக்குவோம். இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கும் லண்டன் சிட்டி போலீஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இவர்களுக்கு வர்ற தகவலை அவர்களுக்கு ஷேர் பண்ணுறதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு வர தகவலை இவர்களோட பகிர்ந்து கொள்வதில்லை. இதனால் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத போனனால இந்த வழக்கு கண்டுபிடிக்க முடியாததற்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்து 1888 இப்போ இருக்கிற மாதிரி ஃபொரன்சிக் சயின்ஸ், அதாவது தடய அறிவியல் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிற வசதி கிடையாது. அது மாதிரி டிஎன்ஏ பிளட் சாம்பிள் அனலைஸ் பண்ற அறிவியல் தொழில்நுட்பம் அப்பொழுது கிடையாது. இதுவும் முக்கிய காரணம். எப்பொழுதுமே அந்த சந்தேகப்படுவாங்க, ஐ விட்னஸ் வச்சு இந்த 5-6 நபர்களை பிடித்து விசாரித்தது தான். மற்றபடி வேறு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்காததால் அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியாக 2014 கொலை செய்யப்பட்டு விட்ட ஒரு பெண்ணினுடைய உடையிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தம், அதை வச்சு ஒரு சாம்பிளை மேட்ச் பண்றப்போ பிடிபட்ட சந்தேகப்படும்படியான நபர்களில் ஒருவர் தான் கொலை செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு 2014 வர்றாங்க. ஆனால் அதுவும் உறுதி செய்யப்படவில்லை. அந்த நபர் யாருன்னா ஏரான் கோமின்ஸ்கி. ஏன்னா இவர் தான் ஒரு பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஒயிட் ஷேப்பல் பகுதியில் வசிப்பவர். அந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் அது 100க்கு 100 நாம் சொல்ல முடியாது. அதனால் இன்னும் இந்த கொலைகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இந்த கொலைகள் இருந்து தான் சீரியல் கில்லர் அப்படிங்கிற கான்செப்டே வந்துச்சு. இதற்கு முன்னாடி அந்த சீரியல் கில்லருங்கிற கான்செப்டே இல்லை. இந்த 5 கொலைகளிலும் 5 கேனானிக்கல் மர்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் எந்த பெண்ணும் மானபங்கப்படுத்தப்படவில்லை. அதாவது பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. அதே போன்று அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் எதுவும் திருடப்படவில்லை. கூட்டிகிட்டு போகிறான், கழுத்தை இருக்கிறான், வயிற்றை கிழிக்கிறான், உறுப்புகள் எடுக்கிறான், ஒரு சில விக்டிம்ஸோட முகத்தை சிதைக்கிறான். இதுதான் அவனுடைய மோடஸ் ஆப்பரண்டி ஆர் கிரைம் பேட்டர்ன். இன்னும் இந்த கொலைகள் யாரால் செய்யப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜாக் தி ரிப்பர் யார் அப்படிங்கிற சந்தேகம் இன்றும் இருக்கிறது. இது போன்ற அன்சால்வ்டு கிரைம்ஸ், சென்சேஷனல் கிரைம்ஸ், இது பற்றிய சம்பவங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு கூறுகின்றேன்.